ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டில் உள்ள ஈஸியான திங்ஸை வச்சு சிம்பிளான ஹோம்மேடு ஹேர் பேக் அப்ளை பண்ண போகிறோம். இது அப்ளை பண்ணுறதுனால நமக்கு முடி கொத்து கொத்தாக உருவி வர்றது ஸ்டாப் ஆகும் 2 டேஸ்லேயே. நம்ம வீட்டில் உள்ள புழுங்கல் அரிசியை ஒரு கைப்பிடி எடுத்துக்கிட்டேன். இதில் நம்ம 2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிட்டேன். வெந்தயம் வந்து நம்ம தலைக்கு வந்து கூலிங் கொடுக்கும். ஏன்னா நம்ம தலை ஹெட் எப்பவும் ஹீட்டாக இருந்துச்சுன்னா முடி உதிரும். இது நமக்கு கூலிங் கொடுக்கறதுனால முடி உதிர்றது நிற்கும். இப்போ இதை ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி அரைங்க. ஃபில்ட்ரு பண்ணாமல் அரைச்சிங்கன்னா கொரகொரப்பாக இருக்கும். நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க, திப்பி திப்பியாக வராத அளவுக்கு. இதை அப்ளை பண்ணுறதுனால நம்ம கையை விட்டுட்டு உருவி எடுத்தாலே எனக்கு கொட்டுது, 100 முடி கொட்டுது ஒரு நாளைக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இது நல்ல ஹேர் பேக். ஏன்னா 100 முடி கொட்டுற இடத்துல இது 25 முடியாக குறைக்கும். 25 முடிங்கிறது நார்மல் தான் நம்ம லைஃப்பில். இப்போ நான் தண்ணியை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறதுக்கு ரீசன் ஹோம்மேட் ஹேர் பேக் சிகைக்காய் போடுறதுனால. நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணுறவங்க கம்மியாக தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து தலையில் நீங்கள் ஊற வைக்கும்போது கீழே வடியாது, தலைக்கு அப்சர்வ் ஆகுறதுக்காக நீங்கள் தண்ணியை கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போது சீகைக்காய் 4 ஸ்பூன்ஸ் போட்டுக்கிட்டேன், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் இதை அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி ஆயில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஆயில் இல்லாமல் பண்ணால் நம்ம தலை ஆல்ரெடி ட்ரையாக இருக்கும்போது இந்த ஹேர் பேக்கும் நமக்கு ட்ரைனஸை கொடுக்கும். அதனால் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு அதே சேம் டைமில் நம்ம ஃபேஸ் பேக் அப்ளை பண்ண போகிறோம். பாலாடை எடுத்துக்கோங்க. பாலாடை வந்து ஆயிலி ஸ்கின் உள்ளவங்க யூஸ் பண்ண வேண்டாம், ரோஸ் வாட்டர் அதுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாலாடை எடுத்துக்கோங்க. ஏன்னா எப்போவுமே நம்ம வந்து லேடிஸ் வந்து நம்ம கவனிக்க மாட்டோம். இந்த மாதிரி நம்மளை கவனிச்சுக்கணும் வீட்டிலே இருந்துக்கிட்டே. இப்போ வந்து ஃபேஸ் பேக் வந்து அதில் நான் மிக்ஸ் பண்ணுறேன். நாட்டு மருந்து கடையில் ஒரு 4-5 பொடி இதில் வாங்கி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கடுக்காய் பொடி, ஆவாரம் பொடி, பன்னீர் ரோஸ் பொடி, ஆரஞ்சு தோல் பொடி, பீட்ரூட் பொடின்னு இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நன்மையை கொடுக்கக்கூடியது. கடுக்காய் பொடி வந்து எக்ஸாம்பிளுக்கு 4 நாள் தொடர்ந்து யூஸ் பண்ணால் பிரைட்னஸ் கொடுக்கும். ஆவாரம் பொடி வந்து கோல்டு ஃபேஷியலுக்கு பதிலாக அப்ளை பண்ணலாம். பீட்ரூட் பொடி வந்து நம்ம ஸ்கின்னை பிங்காக ஆக்கும். பன்னீர் ரோஸ் பொடி வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நமக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும், ஜில்னஸ் கொடுக்கும். இதை வந்து நான் கையில் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கேன். 5 மினிட்ஸ் தான் நான் அப்ளை பண்ண போகிறேன் கையில். இதுவே ஃபேஸ்னால் 15 மினிட்ஸ் பண்ணுவேன். இதை சர்க்குலர் மோஷனில் நீங்கள் பண்ணுங்கள், தடவி விடுங்க. அப்படின்னா தான் நம்ம ஸ்கின் வந்து இதை அப்சர்வ் பண்ணணும். நல்லா தடவி விட்டுக்கோங்க. இதை வந்து லேடிஸும் யூஸ் பண்ணலாம், ஜென்ஸும் யூஸ் பண்ணலாம். ஜென்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால், பாய்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கஸ்தூரி மஞ்சள் பொடி சேர்த்துக்க வேண்டாம். நம்ம லேடிஸ்க்கு இது யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு தேவையில்லாத முடி நம்ம ஃபேஸில் இருக்கும். அதே டைமில் ஏதாவது இன்ஃபெக்ஷனாக கூட கிருமி இருந்துச்சுன்னா இது வந்து க்ளீன் பண்ணி விட்ரும். ஜென்ஸுக்கு அப்ளை பண்ண வேண்டாம். முடி வந்து அவங்களுக்கு மீசை இருக்கும், தாடி இருக்கும். இப்போ இதை அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோ நம்ம இன்ஸ்டண்ட்டாக இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், ஐயோ ஒன்றுமே நம்ம ஸ்கின்னு ரொம்ப டேன் ஆகிருக்கே, ரொம்ப கருப்பாக இதாக இருக்கே அப்படின்னா இதை அப்ளை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஃபேஸ் வந்து நீங்கள் பவுட்ரு கூட போடாமல் வெறும் நீங்கள் குளிச்சுட்டு ஒரு பொட்டு வச்சுட்டு போனீங்கன்னா உங்கள் ஃபேஸை பார்க்க அவ்வளோ பிரைட்னஸாக இருக்கும். எல்லோரும் உங்களை தான் என்னடா வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக தெரியுறாங்களே அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ நான் வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள், ஒரு கை எவ்வளோ அழகாக எல்லோவாக பிரைட்னஸாக ஷைனிங்காக மினுங்குது. இன்னொரு கை வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த கை இதை அப்ளை பண்ணாதது எவ்வளோ சுருக்கங்கள் நெருக்கமாக கோடு கோடாக தெரியுது. இதுவே இதை பாருங்கள், சுருக்கங்கள் குறைஞ்சிருக்கும். 5 மினிட்ஸ்க்கு இவ்வளோ ரிசல்ட்டுனா இதுவே நீங்கள் 15 மினிட்ஸ்க்குனா எவ்வளோ நல்ல ரிசல்ட் கொடுக்குன்னு பாருங்கள். நீங்கள் வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் ரிப்ளை பண்ணுங்கள். இது நல்ல ஈஸியான மெத்தடு, வீட்டிலே யூஸ் பண்ணுறது, எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்